Hi, welcome to Live with Food. நம்ம இன்னைக்கு சூப் பார்க்க போறோம். ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப். இதை எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல்ல சோள மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாவே கரைச்சிக்குங்க. இந்த சூப் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ குக்கரில் நான் ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த ஸ்வீட் கார்னை 2 இல்லைன்னா 3 விசில் வச்சு வேக வச்சிருங்க, ஈஸியாக வெந்துடும். இப்போ மீதி இருக்கிற இந்த ஸ்வீட் கார்னை மிக்சியில் அரைச்சிடலாம். பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இப்போ நான் பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சூப் எடுத்துக்கினா ரொம்ப நல்லது, அதுவும் வெஜிடபிள் சூப்பு. இப்போது நான் கட் பண்ணி வச்சிருந்த கேபேஜ் எடுத்துக்கிறேன், இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க கேபேஜை. இதோட கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக காய் வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த சூப்புக்கு அப்பளம் சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த காய் ஈஸியாக வெந்துடும். மழைக்காலங்களில் இந்த மாதிரி சூப் எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. சுட சுட நம்ம சூப் எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த இந்த ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். இதை ஏற்கனவே வேக வச்சதுனால சும்மா ஒரு வதக்கி மட்டும் வதக்கி விட்டால் போதும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சூப் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு.
இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த சோள மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சோள மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் சூப்பை கொஞ்சம் திக்காக பண்ணும், அதுக்காக. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொடி பண்ணி வச்சுருந்த மிளகை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு உப்போ மிளகோ வேணும்னா அப்போது சேர்த்துக்குங்க, உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான சூப் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே இன்னும் சுவை கூட்டுறதுக்காக நான் சோயா சாஸ் விட்டுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே கூடி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சுவையான ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப்பு தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.